Hi friends, welcome back to MSR Craft Zone. நம்ம இன்றைக்கி சந்திரிகா ஹேர் கிளிப், லக்ஷ்மி காயின் அண்ட் பேரட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு சந்திரிகா கிளிப் செஞ்சுருப்போம். அது வந்து ஒரு இன்வெர்டட் யூ ஷேப்பில் பண்ணது. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம யூ ஷேப்லேயே அப்படியே வச்சுட்டு அதில் வந்து இந்த பேரட்ஸை டச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே சைட் பை சைடு அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளிப் செய்கிறதுக்கு ஒரு பேரட்டோட அவுட்லைனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணிக்கணும் ஒரு பேப்பரில். ஸோ அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட லென்த் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அண்ட் அதோட பிரெத் வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஸ்மால் சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவுட்லைனை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். எல்லா சைடும் வந்து அதாவது நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைட்லலாம் வந்து இந்த பேப்பர் டேப்பை வந்து இப்படி ரோல் பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். அது ரொம்ப ஒட்டாது, அதனால் சும்மா அந்த க்ரிப்காக நம்ம அதை ஒட்டி வச்சிடணும். அதுக்கு மேலே OHP ஷீட்டை நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா அது கொஞ்சம் நகராமல் கொஞ்சம் நமக்கு அந்த அவுட்லைன் ஒட்டும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் இப்போ வீடியோவில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் க்ளூவை பேஸ்ட் பண்ணி இந்த ஜர்தோசி த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி அப்படியே அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து அந்த ஜர்தோசி த்ரெட்டை ஒட்டி வச்சுட்டேன் அந்த பேரட் அவுட்லைனுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணிக்கணும், த்ரெட்டை இழுத்துறாமல் அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அவுட்லைனை வந்து ஒட்டிடணும். ஸோ ஒட்டின பிறகு நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ க்ரீன் அண்டு ஆரஞ்சு கலரில் இருக்க ஐ ஷேப்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெதர்ஸ் கூட்டுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஃபெதர் ஒட்டும் போது நான் வந்து அந்த அவுட்லைனை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினா நமக்கு ஃபெதர் வந்து கொஞ்சம், அதாவது அந்த பேர்ட்ஸுக்கு ஃபெதர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படியே நார்மலாக ஓட்டும் போது ஃபெதர் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், டவுன்வர்டில் பார்த்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி வச்சு இப்போ ஒட்டியிருக்கேன். ஸோ அதே பேட்டர்னில் அதோடைய அந்த டெயில் சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோடய ஃபேஸுக்கு வந்து இந்த சுகர் பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சுகர் பீட்ஸை அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அது ஒட்டிடும். ஸோ அவ்வளோதான். கண்ணுக்கு வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டி நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அவுட்லைனை சிசர் வச்சு ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக வெட்டுறதுக்கு ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான் இதில். ஸோ நம்ம இந்த கிளிப் செய்கிறதுக்கு வந்து நமக்கு 2 பேரட்ஸ் தேவைப்படும். ஸோ வந்து 2 பேரட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ராயிங் பண்ணும் போதே அந்த பேரட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி 2 ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த மூன் ஷேப்பை ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு செல்லோ டேப் போட்டு OHP ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனில் நம்ம இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட அந்த லக்ஷ்மி காயின்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு காயின், அதாவது ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் இருக்க மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இந்த காயின்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆன மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். தள்ளி நீங்கள் பண்ணினீங்கன்னா காயினில் வந்து நிறையா கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அவ்வளோவா வந்து அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் அப்படி ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த செமி சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லூப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த காயின் மேலே, ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றனால அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மூன் ஷேப்பில் இருக்க ஸ்டோனு, க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்து அதை வந்து நான் நம்ம அந்த காயின் மேலே இருக்க அந்த லூப்ஸ் இருக்குது பாருங்கள், அது மேலே அதை மறைக்கிறதுக்காக அப்படி ஒட்டிட்டு அது மேலே அந்த தீபத்துக்காக இந்த மூன் ஷேப் வந்து அந்த பேஸு, விளக்கோட பேஸு, அது மேலே அந்த தீபத்துக்காக நம்ம அந்த ஐ ஷேப்டு ஸ்டோனை வந்து ஒட்டி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு ஒரு அந்த தீபம் இருக்கும் பார்த்திங்களா, விளக்கு தீபம், அந்த மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு இதில் வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா லக்ஷ்மி காயின்லையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேரட் ஒட்டணுன்றதுக்காக 2 சைடில் மட்டும் 2 தீபத்தை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் திரும்பவும் இதை ஒரு பீவேக்ஸ் ஷீட்டில் வந்து ஒட்டி அதையும் வந்து நான் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக அந்த கர்வ்ஸ்குள்ளெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஷீட்டை வெட்டினோன்னா நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் திரும்ப பீவேக்ஸ் ஷீட்டில் இதை ஒட்டி
அதையும் வந்து கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அதே போல் நம்ம அந்த பேரட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து நான் பிவாக் ஷீட் ஒட்டி அதையும் வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன், எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா சைட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த கிளிப் மேலே அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிளிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 அந்த பேரட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 கிளியையும் இப்படி ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த சந்திரிகா கிளிப் இருக்குது பாருங்கள், அது மேலே நம்ம இப்படி ஒட்டிட்டோம்னா ஹேர் கிளிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து இந்த லக்ஷ்மி காயின் அண்ட் பேரட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் மூன் ஷேப்பில் இருக்க ஹேர் அக்சசரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிளிப் பிடிச்சிருக்கான்றதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இதுக்கு ஒரு அலிகேட்டர் கிளிப் கோல்டன் கலர் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அலிகேட்டர் கிளிப்பு ப்ளஸ் ஸ்மால் சைஸில் சென்டர் கிளிப் இருந்ததுன்னா அதுவும் ஒட்டலாம். ஸோ அதுவும் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளிப்பை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் இந்த கிளிப்பை வேர் பண்ணியிருக்கேன், அதோடய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, ஏன்னா அது என்னோடய பையன் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.